அன்பான மாணவர்களே, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நாடகத்துடைய தலைப்பு சாபம் விமோசனம். இந்த நாடகத்தினுடைய ஆசிரியர் மு. ராமசாமி. இவர் எழுதிய இந்த நாடகத்தை பத்தி நம்ம பார்ப்போம். இந்த நாடகத்துல வரக்கூடிய கதை மாந்தர்கள் யார் யாரு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன். நாடக பாத்திரங்கள். ஆடுகள பிரம்மன் இந்த நாடகத்தை நடத்தி செல்லக்கூடியவர். இசைக்குழு ஆடுகள பிரம்மனுடன் இணைந்து செல்லும் குழு. சங்கமுனி பன்றியாக மாறிய தவமுனிவர். தயாபரன் தலைமை சீடன். சீடர்கள் சங்கமுனிவருக்கு தொண்டு செய்யக்கூடிய சீடர்கள். தேவந்திகை பிள்ளை வரம் கேட்டு பேராட்சியிடம் கனி பெற்றவள். துங்கமுனி தேவந்திகையின் கணவர். பூசாரி பேராட்சி அருளால் தேவந்திகைக்கு கனி தந்தவன். பன்றிகள் சங்கமுனிக்காக போராடும் இனம். இப்ப இந்த நாடகத்துக்குள்ள நம்ம போறோம். முதல்ல எடுத்த உடனே இந்த நாடகத்தினுடைய ஒரு அமைப்பை நம்ம கற்பனை பண்ணி பார்த்துக்கணும். ஒரு மேடை, அந்த மேடையில மகுட இசைக்கருவிகள் வெவ்வேறு தாள லயங்களில் இசைக்குழுவினரால் வாசிக்கப்படுகின்றன. அந்த மேடையினுடைய ஓரத்துல மகுட இசைக்கருவிகள் வாசிக்கப்படுகின்றன. உடனே மகுட ஒளி நிற்கின்றது. அந்த மேடையில முதல்ல எடுத்த உடனே ஒரு கதாபாத்திரம் வருது. அவர் ஆடுகள பிரம்மன். அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அஹோ மகா ஜனங்களே, இந்த உலகத்தில் ஆரம்ப சூரத்தனங்களும் அந்தர் பல்ட்டிகளும் வாய்ச்சவடால்களும் வளவளா கொலகொலாக்களும் நேரத்திற்கு ஒன்றாய் மாற்றிக்கொள்ளும் முகச்சாயங்களும் வானலாவிய அதிகாரங்களும் வக்கிர ஆசைகளும் மண் ஒட்டாத மீசை வேதாந்தங்களுமே வேதங்களாக இருக்கையில் இந்த மேடைக்கான எனக்குரிய முகச்சாயத்தை தேடி எடுப்பதில் மிகவும் சிரமம் அடைய வேண்டியதாகிவிட்டது. உடனே அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இசைக்கருவி, ஓஹோ அப்படியா, ஒரு வழியாக இப்பொழுதுதான் எனக்குரிய முகச்சாயத்தை தேடி எடுக்க முடிந்தது. உடனே இசைக்குழுவினர் சொல்கிறார்கள், ஓஹோ நல்லது, முகச்சாயத்தை தேடி எடுத்து விட்டபடியால் இனி மறைவிலிருந்து வெளிவந்து என்னை என்ன முகச்சாயம் என்பதையும் எதன் பொருட்டு இந்த மேடைக்கு வர வேண்டும் என்பதையும் விளக்கமாக எடுத்துரைப்பது நல்லது என்று கூறுகின்றனர். உடனே ஆடுகள பிரம்மன், அதுவும் நல்ல யோசனைதான். நான் இந்த ஆடுகளத்தின் பிரம்மனாக எனக்குரிய முகச்சாயத்தை தேர்வு செய்துள்ளபடியால் என் போக்கிலேயே இந்த நாடக கதையை நடத்தி செல்ல முடிவு செய்துள்ளேன். உடனே இசைக்குழுவினர்கள் கேட்கிறார்கள், என்ன ஆடுகளத்தின் பிரம்மனா? அப்படி என்றால் இந்த தளத்தை உயிரோடு உழவ விடுபவன், தெருக்கூத்தின் லயத்தில் கட்டியக்காரன், சேவையாட்டத்தில் தொப்பை கூத்தாடி, கனியான் கூத்தின் லயத்தில் அண்ணாவி, பாவை கூத்தில் உச்சி குடும்பன், நாடக மரபின் லயத்தில் சூத்திரதாரி. ஓஹோ பலே பலே, கட்டியங்காரன், தொப்பை கூத்தாடி, உச்சி குடும்பன், அண்ணாவி, சூத்திரதாரி, ஆடுகள பிரம்மன். இப்படி அந்த ஆடுகள பிரம்மன் என்ற கதை பாத்திரத்தை பல்வேறு நாடக கூத்துகளிலே எவ்வாறெல்லாம் பெயரிட்டு அழைத்துள்ளார்கள் என்ற விஷயத்தை நாம் இதுல தெரிஞ்சுக்கிற முடிகிறது. அந்த ஆடுகள பிரம்மன் தான் இந்த நாடகத்தை நடத்தி செல்லக்கூடியவன். ஒரு மேடையை பொறுத்தளவுல எப்பயுமே ஒரு நாடகத்தில் இந்த காட்சிக்கு அடுத்து இது வரப்போகுது என்பதை அடையாளப்படுத்துவதற்காக கூறுவதற்கு அந்த நாடகத்துக்குன்னு சொல்லி போட்டு ஒரு கதை களத்தை நடத்தி செல்லக்கூடிய ஒரு நபர் இருப்பார். அப்ப சேவையாட்டம் சொல்லக்கூடிய ஒரு நாடகத்துல தொப்பை கூத்தாடி என்று ஒருத்தவர் வருவார். கனியன் கூத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு நாடகத்துல அண்ணாவின்னு சொல்லி ஒருத்தவர் வருவார். பாவை கூத்துல உச்சி குடும்பன் வருவார். நாடக மரபுல சூத்திரதாரின்னு வருவாரு. அப்ப நம்ம சாப விமோசனம் நாடகத்துல, இந்த மேடை நாடகத்துல ஆடுகள பிரம்மன் என்ற கதை பாத்திரத்துல நான் வர்றேன், நான் முதல்ல உங்களுக்கு அறிமுகமாகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகமாக்கிக் கொள்கின்றார் ஆடுகள பிரம்மன். இந்த ஆடுகள பிரம்மன் அறிமுகம் ஆவது ஒரு மிகப்பெரிய அந்த நாடகத்துக்கு உரிய காட்சியாக நமக்கு தெரிகிறது. இதற்கடுத்து இந்த ஆடுகள பிரம்மனுடைய பேச்சு வரும். இப்படி தோது போலவே நாமங்கள் சூட்டி சிக்கலான பல கேள்விகள் போட்டு வந்தேன் 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 ஐயா. உடனே இசைக்குழுவினர், வந்தனங்கள் தந்தோம் தந்தோம் ஐயா, வந்தனங்கள் தந்தோம் தந்தோம். வணக்கம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தன் கவிதை காதலி என்னும் கவிதையில் சொல்லிச் செல்லும் ஒரு சின்ன கதையை
மதுரை நிஜ நாடக இயக்கத்தின் சார்பில் விமோசனம் என்ற பெயரில் நாடகமாக நிகழ்த்தி காட்ட வந்துள்ளோம். உடனே இசைக்குழுவினர் சொல்றாங்க, ஓஹோ, அப்படி என்றால் இங்கே நடத்த இருக்கும் நாடக கதையின் வரலாறு உயர்ந்த ஸ்தானம் என்று தான் கருதுகிற இடத்திலிருந்து சந்தர்ப்ப வசத்தால் தன் கருத்தில் கீழான நிலைக்கு தள்ளப்பட்டாலும் தொடக்கத்தில் அதை ஏற்க மறுக்கிற மனசு பின் அதனோடு சமரசம் செய்து கொண்டு அந்த இடத்தையே சொர்க்கம் என்று நியாயப்படுத்துகிற போக்கில் இதன் கதை சொல்லும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த கதையினுடைய கரு என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டார். அதாவது மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தன் கவிதை காதலி என்னும் கவிதையில் சொல்லி செல்லும் ஒரு சின்ன கதையை மதுரை நிஜ நாடக இயக்கத்தின் சார்பில் விமோசனம் என்ற பெயரில் நாடகமாக நிகழ்த்தி காட்ட வந்துள்ளோம். அந்த கரு எங்கிருந்து வருக்குங்கிறத நம்ம அடையாளப்படுத்திட்டாரு ஆடுகள பெருமன். இதுக்கு பிறகு இந்த கதையினுடைய கரு என்ன, வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, உயர்ந்த ஸ்தானம் என்று தான் கருதுகிற இடத்திலிருந்து சந்தர்ப்ப வசத்தால் தன் கருத்தில் கீழான நிலைக்கு தள்ளப்பட்டாலும் தொடக்கத்தில் அதை ஏற்க மறுக்கிற மனசு பின் அதனோடு சமரசம் செய்து கொண்டு அந்த இடத்தையே சொர்க்கம் என்று நியாயப்படுத்துகிற போக்கில் இதன் கதை சொல்லும் அப்படின்னு சொல்லி கதையினுடைய வரலாறை சொல்லிட்டாங்க. அப்ப உடனே இசைக்குழுவினர் சொல்றாங்க, சரிதான், அப்படி என்றால் ஆடுகள பெருமன் சொல்றார், வாருங்கள் சபையோர்களே, வந்தனங்கள் செய்கின்றோம். சிறியோர்கள் முயற்சி இது சிறுவிளைகள் பொறுக்க வேணும், எளியோர்கள் முயற்சி இது எங்கள் விலை பொறுக்க வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கதையை ஆரம்பிக்க போறாங்க. தன்னை அறிமுகப்படுத்தியாச்சு. அப்ப உள்ள இசைக்குழு என்ற ஒரு கதை மாந்தர்கள் வந்துட்டாங்க. ஆடுகள பெருமன் உள்ள வந்துட்டாரு. இப்ப எல்லாமே சரியா போய்கிட்டு இருக்கு. இப்ப நாடகம் துவங்கிருச்சு. இப்ப இந்த நாடகத்துக்குள்ள கதை வரப்போகுது. இந்த கதையை பற்றிய காட்சியை அடுத்த காணொளியில் உங்களுக்கு பாடமாக கூறுகின்றேன். நன்றி.